Hello friends and welcome back to your channel House to Home. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவையான சத்தான சிறுகீரையில ஒரு கூட்டு எப்படி பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். இந்த கூட்ல வந்து நம்ம பாசி பருப்பு சேர்த்து பண்ண போறோம். ஒரு கெட்டு கீரைக்கு ஒரு அரை கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப் பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன். சோ இது இப்ப வாஷ் பண்ணிட்டு அப்புறமா வேக வச்சிடலாம். தண்ணில நல்லா அலசியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போறேன். யார் இங்க வந்து எட்டி பார்க்கறான்னு பாத்தீங்கன்னா ஹர்ஷகுட்டி தான். அவளுக்கு மொட்டை போட்டுருக்கோம். திருப்பதி போனோம். சோ திருப்பதி மொட்டை. இந்த தண்ணியோடவே கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து பிரஷர் குக்கர்ல வைக்காம சட்டியில வச்சு பருப்பை வேக வைக்கிறப்ப பொங்கி பொங்கி வரும். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிட்டா அது பொங்காது, அதுக்காக தான். ஸோ அதை வந்து வேக வைக்கிற டைம்லேயே வந்து கீரையை கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதே ரெசிபி வந்து அரைக்கீரை இல்லாட்டி வந்து செங்கீரை இருக்குல்ல, ரெட் கலரில் இருக்கும், அந்த கீரையிலையும் இதே ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் வந்து சிறுகீரை யூஸ் பண்ணி தான் அதை பண்ணினேன். அண்ட் இது வந்து ரொம்ப ஃபைனாக கீரையை சாப் பண்ணணும்லாம் கிடையாது, ரஃப்பாகவே சாப் பண்ணால் போதும். கூட்டுங்கிறதுனால குழஞ்சி நல்ல மசியல் மாதிரி வந்துடும். நம்ம யூஸ்வலாக பொரியலுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணுவோம், அந்த அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண தேவையில்லை. இப்போ சாப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீன் டைம் பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து ஒரு அரை வேக்காடாக வெந்துடுச்சு. ஸோ ஃபுல்லாக மசிஞ்சு வேகணும்னு கிடையாது, ஒரு அரை வேக்காடாக வெந்தால் போதும். அந்த டைம்லேயே வந்து நம்ம கீரையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ ரெண்டும் சேர்ந்தே வேகும். இப்போ கீரையை சேர்த்தாச்சு. நல்ல சாதத்துக்கு சூடாக இந்த கீரை கூட்டு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் பயப்படாமல் தாராளமாக கொடுக்கலாம். அது மட்டும் கிடையாது, சப்பாத்திக்கும் இந்த கீரை கூட்டு செம்ம காம்பினேஷன். ஸோ கீரையை வந்து சட்டியில் சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா அப்படி சட்டி நிறைஞ்சு வழிகிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொதிச்ச உடனே அப்படியே அதோட அளவு வந்து வத்திடும். கீரையை வந்து கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. இதோட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு இதை கொதிக்க விட்டுடலாம். ஸோ இது ஒரு பக்கத்தில் கொதிக்கட்டும். இந்த டைம்லேயே வந்து நம்ம இதுக்கு தேவையான அரைப்பு தேங்காய் விழுதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துருக்குறேன், கூடவே தேங்காய், இதோட கொஞ்சம் ஜீரகம், அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா பொடி, இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்ல மை மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கீரையும் மீன் டைம் நல்லா வெந்துடுச்சு. இதோட கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. எனக்கு என்னமோ இந்த மஞ்சள் பொடியை வந்து மிக்சிலேயே சேர்த்தா அது கரை போகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால எப்போவுமே வந்து மிக்சியில் சேர்த்து அரைக்க மாட்டேன். ஸோ இப்போ அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதையும் இந்த கீரையோடு இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மிக்சிலே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து அதில் ஊற்றிக்கலாம். ஸோ கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த கிரேவிக்கு கூட்டுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை கிளறி விட்டுட்டு கொதிக்க விட போகிறேன். ஸோ கீரை நல்ல கொதிக்கட்டும். மீன் டைம் தேங்காயோட பச்சை வாசனையும் போகட்டும். ஸோ இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே சிம்மில் கொதிக்க விட்டுடுங்க. இப்போ வந்து தாளிப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சம் கடுகு, ஒரு 2லிருந்து 3 வரமிளகா. கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். வரமிளகாவும் சேர்த்தாச்சு. ஸோ இந்த கடுகு வெடிச்சது தனியாக எடுத்து அப்படியே நம்ம கீரையில் போட்டுக்க வேண்டியது தான்.
இந்த கூட்டில் நான் தக்காளிலாம் எதுவும் சேர்க்கலாம், நீங்கள் விருப்பப்பட்டால் தக்காளி சேர்த்துக்கங்க. ஸோ இப்போ வெடித்த கடுகையும் இதோட சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு தடவை கிளறி விட்டுட்டு எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த கீரை கூட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூஸ், கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹவுஸ் டு ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவுஸ் டு ஹோம்.